ஆச்சு உனக்கு? எங்கல போய் காலை அடக்குன? அப்பா எங்கேயாவது வாங்கி தந்தாங்களா? இல்ல நீ இப்படி வச்சிருக்கியே எங்க உள்ள போட்டாளா? இது கேக்கறியா? இது போன வருஷம் ஜல்லிக்கட்டுல அங்க நான் காலை அடக்குனது. இந்த வருஷம் தான் போட்டாவை குடுத்துருக்காங்க. சரி அப்படியே வப்பமே வீட்டுல நல்லா இருக்கேன்னு சொல்லி வச்சேன். என்னது போன வருஷம் ஜல்லிக்கட்டுல காலை அடக்குனியா? எந்த காலையை நீ எங்க போய் அடக்குன? அது வாட்டி அப்பா கூட அலங்காநல்லூர் போயிருந்தோம்ல, அங்க அஸ்வினி நீங்க தான் காலை அடக்கணும், இங்க அடக்குறதுக்கு ஆளே இல்ல, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் சரி ஒரு மரியாதைக்கு போய் காலை அடக்குவேன்னு முன்னாடி போய் நின்னேன். அது என்னை கண்ட உடனே கும்பிடு போட்டு அஸ்வினி மேலே ஏறிக்கோங்கன்னு சொல்லிட்டு வேற என்ன செய்யறது? சரின்னு ஓ அப்படின்னு ஏறி உட்கார்ந்தனா அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க. அதான் இது. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். சொல்லலாம் பாரு பொய்யே. அதானே நான் சொன்னா நம்ப மாட்டியே. படத்துல மட்டும் ராமராஜ அங்கிள் நல்ல பாட்டை படிச்சுக்கிட்டு பேச்சு பேச்சு படமாயுள்ள பேச்சு அப்படின்னு உடனே நல்ல யானை வாயை பழுந்து பாப்பியே. ஆமல தம்பி அது உண்மைதான். ஆனா நீ சொல்றது நல்லா தமிழ இருக்கு. இருக்கும் இருக்கும். அவன் பொய்யா சொல்லிட்டு தெரியுதான். அவன் சொல்றத போனா நம்பு. பாப்போம்ல இந்த வருஷம் அதான் இன்னும் ஒரு 10 நாள்ல ஜல்லிக்கட்டு விடுமே. அப்போ உன்னை கொண்டு மாடு பிடிக்க விடுறேன். நீ எப்படி பிடிக்கிறன்னு நான் பாக்குறேன். ஏட்டி நான் மாடு பிடிச்சிட்டேன். நீ என்னடி பண்ணுவ? உன் பேரை மாத்தி வச்சுக்கிறியா? அவந்திக்காக்கு குவந்திக்கான்னு வச்சுக்கோ சரியா? அதெல்லாம் வச்சுக்குவா. முதல்ல நீ மாடை பிடிச்சி காட்டும். சும்மா உடைய கதையா விடுறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதுக்காக பொய்யா சொல்லிட்டு திரிவேரா? ஏட்டி அவன் விட்டா என்ன அமெரிக்கால கூட்டாங்க ஆப்பிரிக்கால கூட்டாங்கன்னு எல்லாம் போய் உள்ள சொல்லுவாண்டி. இவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா? சரி எப்பா பாரு பொய்யா சொல்லிட்டு திரிறதா அவனுக்கு வேலை. ஏடி நீங்கலாம் நம்பணும்ங்கிறதுக்காக நான் போட்டோ கொண்டு வச்சிருக்கேன். பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி நம்ம மாடு பிடிச்சத அவங்கலாம் அனுப்பி இருக்காங்களே, சரி வப்பு மேல மரியாதைக்கு வச்சேன். உனக்கு எம்புடு துமுறு இருந்தா என்னை கூப்பிட்டு வச்சு கலாய்ப்ப. இங்க படிடி நீ நம்பணும்ங்கிறது எனக்கு அவசியம் இல்ல. இந்த அஸ்வினி எம்புட்டு பெரிய ஆளுன்னு ஊடே சொல்லு. நீ சொல்லணும்னு எனக்கு தேவையில்ல. அன்னைக்கு எப்படி தொட நடிக்கிட்டு அந்த சுபத்ராப்ல அடிச்சதுக்கு பம்மிக்கிட்டு என்னைய கூட்டிட்டு போனேன். நீ எல்லாம் உன் வாயெல்லாம் ஏங்கிட்டு தான். பேசாம போய் வேலையை பாடு. இது தம்பி சண்டை போடாத. இந்த வருஷம் மாடுபிடி அப்புறம் எல்லாவளும் நம்புவா சரியா? சரிண்ணே. இன்னும் 10 நாள் தானே இருக்கு. ஜல்லிக்கட்டுல என் திறமையை நீங்களாம் பார்க்க போடியே. அப்புறம் வாயண்டா ஒருத்தி ஆடு பழுந்துருக்கல அப்படியே பழுந்துட்டு நிக்க போடியே. அதையும் பாடுங்க. பாப்போம் முடி பாப்போம். பாடுங்க பாடுங்க. சரி சரி டைம் ஆயிட்டு எல்லாரும் கிளம்புங்க. அண்ணனுக்கு வர வேலை இருக்கு. ஆமா படியே இவடு வெட்டி ஆபீசர் தானே. இதுல என்னத்த வேலை இருக்கு உங்களுக்கு வேலை? அவன் கிடக்குறான். நீ வாடி அம்மா அடை தோசை சுட்டு தரஞ்சி நம்ம போய் சாப்பிடுவோம். ஆமாடி காலங்கத்தால நல்ல 4 அடை தோசை சட்னி வச்சு நல்ல முறுக்கு முறுக்குன்னு தின்னுட்டு அப்புறமா யாரை பத்தி போட நீ பேசலாம்னு அலைவிய. போங்கடியா போய் பாடுங்க. பெரிய இவடு எங்களுக்கு சொல்ல வந்துட்டாரு. வாடி போவோம். என்னல தம்பி என்னமோ பண்ணி போட்டா எடுத்துருக்க. சரி புசுக்குன்னு அவளோட ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்க போறான்னு சொல்ற. அவளோ வந்து நிக்கும் போது உன்னால பிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுவ? அண்ணே இப்படி பண்ண எனக்கு அதை பண்ணி தெரியாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அஸ்வினி எப்படி மாடு பிடிக்கிறானே நீ பாடு. நிஜமாவல தம்பி? ஆமாடே போடே. சரில சீக்கிரமா சாப்பிட வா சரியா? சரிண்ணே. அஸ்வினி என்னதான் நீ டாப் டக்கடா தான் இருக்க. சூப்பரா இருக்கியே. புள்ளைய போடாம அப்படியே பொங்கு தள்ளுவோம். இவளுக்கு ஏன்டா இம்போட்டு போடாம வருதோ தெரியல. சரியான வயிற்றுச்சல் பிடிச்ச உழுவுலாதான் இருப்பாளுவ போல. எப்ப பார்த்தாலும் இப்படி எதையாவது பார்த்துட்டு வயிறு எறிதாள்வுல. அவளுலால பண்ண முடியலங்கிறதுதான் வயிற்றுச்சலுக்கு காரணமா இருக்கும். சரி இருந்துட்டு போகுது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நல்லா தான் இருக்கிறோம். ஜேம்ஸ் பாண்ட் அப்படியே கோல்டன் ஐ படத்துல சீடி பாயிற மாதிரிலாம் இருக்கிறோம். என்னத்த சொன்னாலும் நம்புறதுக்குன்னு இருக்காளுவோ. பின்ன என்ன செய்யறது? நம்ம பிசாட்டி மாடு பிடிக்கிறோம்னு சொல்லிட்டோம். இவ வேற வந்து முன்னாடி நின்று கண்ணை உத்து உத்து பாப்பா. என்ன செய்யறது? எப்படி மாடு பிடிக்கிறது? இம்போட்டு பொண்ணுன்னு நம்மளால அதை பண்ண முடியாமலா இருக்கும். அதையும் பண்ணுவோம். மாடே அஸ்வினை கண்டா பாசமா ஆயிடும் போல இருக்கு. இல்ல ஒரு படத்தை வாங்கிட்டு வந்துட்டு என்ன அலப்பற பண்ணுத? அவளோ ஏங்கிட்ட வந்து புலம்புன்னு புலம்புறாள்வோ. அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. ஏமல அவளோட போய் ஜல்லிக்கட்டுல மாடு அடக்க போறேன்னு சொன்னியாம?
ஏம்ல அவளோட சொல்லாதுக்கா? இல்ல சரியான ஆள் தான். ஏம்ல அவளோட வம்பளக்குற? ஐயோ போப்பா, இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு. உனக்கு என்ன தெரியும்? அவ்வளோ என்ன பேச்சு பேசுறாளோ தெரியுமா? இப்ப ஜல்லிக்கட்டுல மாடு எப்படி அடக்குறதுன்னு தெரியல. அதுக்கும் நீ தான் உதவி பண்ணணும். எப்பா, உன்னை நம்பி தான் சடின்னு சொல்லியிருக்கேன். காலைகளை வாடி விட்டுறாத. ஆமால, அவ்வளோ கிட்ட நான் மாட்டினேன். எனக்கு சேர்த்து தான் அடிபடும். உன் ஐடியாக்கெல்லாம் துணை போறேன் பாரு. என்ன சொல்லணும்? என்னப்பா நீ? உன் சீக்கிரட்டை நான் மடக்கிற மாதிரி என் சீக்கிரட்டை நீ தான் மடக்கணும். வட என்ன பண்றது? அப்பதான் அண்ணன் பெரிய வீரன் சூடாதி சூடன்னு உழுவ நம்புவாள்வோ. அவளுள்ள நம்ப வைக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்க பெரும் பாடாதான் இருக்கு. இதுக்கு கூட நீ ஒத்து போகலன்னா எப்படி? சரி சரி, உங்க அம்மா அங்க கத்திட்டு கிடக்கா. தோசை சூடா இருந்தா தான் சாப்பிட முடியாம. நீ சாப்பிட வரல, நீ ஏசிக்கிட்டு இருக்கா. ஏஞ்சி வா. சரிப்பா, உன்னதான் நம்பி இருக்கேன். என் நம்பிக்கையை வீணாக்கிடாத, சரியா? சரில, முதல்ல எழும்பி வா. இன்னும் 10 நாள் இருக்குல்ல, யோசிப்போம்.